அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. ஒரு அறியாமையின் உச்சம் தான் சொல்லணும். அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் தமிழ்நாட்டில் ஆற்றியிருக்கிற சாதனைகளை அவர் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். திமுகவின் தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்போ குடிசைகள் 70களில் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் இருக்கும். ஒரு மழைக்காலம் அல்லது வெயில் காலத்தில் தீக்கிரையாவது, மழை காலத்தில் வெள்ள பாதிப்புகளுக்குள்ளாவது, இந்த மாதிரி அவதியிட்டு கொண்டிருந்த குடிசை பகுதி மக்கள் அதை இந்தியாவில் முதன்முறையாக குடிசை மாற்று வாரியத்தை ஏற்படுத்தி குடிசைகளுக்கு பதிலாக காங்கிரீட் வீடுகளை கட்டி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை இப்போ நவீனப்படுத்தி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்றாக்கி இன்றைக்கு 280 290 சதுர அடியில் கட்டின கட்டிடங்களை 400க்கும் மேற்பட்ட சதுர அடியில் கட்டி மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை, வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தந்திருப்பவர். இப்போ சொன்னவரை பிறக்கவே இல்லை. அவர் 1970 4 வருஷத்துக்கு முன்னாடியே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிப்காட்னு ஒன்று இன்றைக்கி தொழில் வளர்ச்சி இன்றைக்கி இந்தியாவை முழுக்க சொல்கிறாங்க. தொழில் வளர்ச்சியில் குறிப்பாக உற்பத்தி துறையில் 15% பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறார்கள். குஜராத்தில் 13% தான், மகாராஷ்டிராவில் 12% தான். ஆனால் தமிழ்நாட்டில் 15%. இதுக்கான காரணம் 1971லேயே முத்தமிழறிஞர் கலைஞர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்கிற சிப்காட்டுங்கிற அமைப்பை ஏற்படுத்துன்னு தான். இந்த அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அப்போ பண்ண அந்த விஷயந்தான் இன்றைக்கி இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சிட்கோ என்கின்ற ஒன்று, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்கிற இந்த சிட்கோவையும் கலைஞர் 1970 உருவாக்கினார். அதனால தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே சிறு குறு தொழில்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ உயர்கல்வி சேர்க்கை, இப்போ நான் சொன்னேன், உயர்கல்வி சேர்க்கையில் இந்திய அளவிலான சதவிகிதம் 28.4. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை 47% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கை மட்டும் இல்லை, மகளிர் வேலை செய்கிறாங்கல்ல அதுலேயுமே இந்திய அளவில் தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது. முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலத்தில் தான், இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் சென்னையிலே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருந்த கை ரிக்ஷாக்கள் ஒழுக்கப்பட்டு சைக்கிள் ரிக்ஷாக்களாக தரப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு காரியங்களை தொழில்துறையிலும் கல்வித்துறையிலும் சுகாதாரத்துறையிலும் அந்த காலத்திலிருந்து செஞ்சு வர்றதால தான் இப்போ ஒட்டுமொத்தமாக பொருளாதார வளர்ச்சி என்பது இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் ஓரிலக்கமாக இருந்து வருகிற நிலையில், ஏன் ஒன்றிய அளவிலேயே 6.5% என்கின்ற நிலையில் இருக்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை 11.9 இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 13.12% இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு 14 வருஷம் ஓரிலக்க வளர்ச்சியாக இருந்தது. இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் 11.19% உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அதை சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நகர்ப்புறங்களில் வசித்தவருடைய எண்ணிக்கை வெறும் 30% தான். மீதி 70% கிராமப்புறங்களில் வசித்தாங்க. ஆனால் இன்றைக்கி 2025 எவ்வளோ சதவீதம் பேர் நகர்ப்புறங்களில் வசிக்க தொடங்கியிருக்கிறாங்கன்னா, கிராமப்புறங்கள்லேருந்து படிப்படியாக இடம் மாறி நகரங்களுக்கு 54% பேர் வசிக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 100%ல் நகரப்பகுதியில் வசிப்பவர்கள் எண்ணிக்கை 54% உயர்ந்திருக்கிறது என்றால் நகர்ப்புற வளர்ச்சி அதற்கு வளர்ந்ததற்கு காரணம். இதை செய்ததும் திராவிட இயக்க ஆட்சி. இதெல்லாம் புரிந்து கொண்டு பேசினால் நன்றாக இருக்கும்.